போட்டோ எடுக்கிறோம் வீடியோ தான். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. அடுத்தபடியாங்க வாங்கி வைக்கிறதும் கவர் ஆகுதா இல்லையா? அடுத்தபடியாக இந்த இஞ்சி பூண்டு சரிங்க சோம்பு ஜீரகம் போட்டு போடணுங்க. அடுத்தது வெங்காயம் நல்லா வளர்க்கணுமாங்க? ஆமாங்க, இது போட்டு வளர்க்கணுங்க. வளர்க்கணும். ஆனால் வெங்காயம் செவரணும். செவக்கா இருக்கணும், கொஞ்சம் செவக்கா இருக்கணும். செவந்துங்களா? அடுத்ததுங்க அடுத்தது தக்காளியை கூட வேண்டாதாங்க. சரிங்க. தக்காளி போடாச்சுங்க. சரிங்க. அது நல்லா பிரட்டணுமாங்க? நல்லா புரைக்குங்க. கொஞ்சோண்டு இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடணுங்க. அப்போ தக்காளி வதங்கும். பள்ளி போட்டுறாங்க. இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்போதான் நல்லா வதங்குமாங்க. உப்பு நைவு கொடுக்கணுமா அதில்? ஆமாங்க. கொண்டாங்க இங்கேயும் கவர் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வேண்டதாங்க. சரிங்க. கருவேப்பிலை போட்டு அதையும் வளர்க்கணுங்க. வதங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டுங்க. இப்போ என்ன செய்யணும்னா இந்த காய்கறி வெட்டி வச்சுக்கிறோம்னாங்க, இது அந்த எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கணும். சரிங்க. இதில் சும்மா போட்டிங்கனாக்கா கரைஞ்சி கொடுங்க. நல்லா தாங்க வதங்குது. தணல் எப்படி நல்லா வைக்கணுமா, கொஞ்சம் கம்மியாக வைக்கணுமாங்க? தணல் ஏறியலாம். நல்லா சட்டி பெருசாக இருக்கலாங்க. சரிங்க. அதனால ஏறிடலாம். அப்போதான் கொஞ்சம் குயிக்காக ஆகும். சரி. 10 பேர் 20 பேர் சமைக்கிறப்ப தணல் ஏரியா கம்மியாக இருக்கக்கூடாது. அப்போ குயிக்காக அடுப்பு ஃபுல்லாக வச்சு திரிச்சு போடலாங்க. அடுப்பு ஃபுல்லாக வச்சு இருக்கிற மட்டையெல்லாம் வச்சு திரிச்சிடலாம். கேப்பு கொடுக்கணும். கொஞ்சம் கேப்பு காற்று போகணும்ல. அது ஏரியா வேலை ஸ்டாப் பண்ணுங்க. டக்குன்னு அப்புறம் மூவ் பண்ணுங்க. என்ன காருங்க ஸ்டாப் பண்ணி அப்புறம் எடுக்கணும். என்ன பண்றோம்னா தண்ணி ஊத்துறாங்க. தண்ணியாது அரிசி கழிஞ்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டோமாங்க. ஊற்றியாச்சுங்க. நல்லா வளர்ச்சி அதில் வெங்காயம் போடலான்னு பார்த்தேன். இது பெருக்கு பொண்ணு நீராதனிங்க. அவ்வளோதாங்க. குழம்பு ரெடிங்க. கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருங்க. தேவையான அளவு ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூனா நமக்கு தேவையான அளவு கொட்டிக்க வேண்டியதாங்க. சரி. அவ்வளோதாங்க. கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துறாங்க. தலைவரை அவங்கள இறுக்கி பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு இறுக்கி பிடிச்சி உட்கார வச்சுங்க. இறுக்கி பிடிச்சிங்க அவங்கள. பாருங்க பாருடா. எண்ணெயெல்லாம் எடுத்துக்கலாம்ல? ஆஃப் பண்ணிடுறா.